ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக நம்ம அப்டேட்டுக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா கூலி படத்தோட அப்டேட். இந்த கூலி படத்தை வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் கொடுத்த இன்டர்வியூஸில் அனிருத் இந்த படத்தை பார்த்துட்டாப்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்புல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் கேங் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய பெஸ்ட்டு மியூசிக்கான ஒரு படமாக இது இருந்திருக்கு. நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா படம் அந்த அளவுக்கு வெறித்தனமாக வந்திருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லோருக்கும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதே மாதிரி இந்த படம் கன்ஃபார்மாக 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனிருத் இந்த படத்தை பார்த்துட்டு பிளாஸ்ட்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்புலையாமா. ஸோ அதனால் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்டான ட்ரெய்லர் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கூலி ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ட்ரெய்லர் உங்களை எல்லாத்தையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லர் எப்படி இருக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தோட கதை என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத நம்ம ட்ரெய்லர் பார்த்து தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் ராஜமௌலி டைரக்ஷனில் எஸ்எஸ்எம்பி 29 படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, வர ஆகஸ்ட் 9 மகேஷ் பாபுக்கு பர்த்டே. அந்த பர்த்டே முன்னிட்டு அவரோட இந்த படத்துக்கான அப்டேட் எதாவது வருமானு ரசிகர்களே நிறைய விஷயங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பர்த்டே அன்றைக்கி இந்த படத்தோட கிளிம்ஸ் இல்லைன்னா டைட்டில் டீசர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியாஸில் நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகஸ்ட் 9 இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிம்பிளாக போஸ்டர் இல்லைன்னா கிளிம்ஸ் விட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி எஸ்எஸ் ராஜமௌலி இந்த படத்தை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காப்லையாமா. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துலேருந்து என்னென்ன அப்டேட் வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா எஸ்டிஎஃப் 49 படத்துக்கான இப்போ ஷூட்டிங் வந்து சென்னையில் நடந்துட்டுருக்கு. இதுக்கான செட் வந்து பிரம்மாண்டமாக சென்னையில் போட்டுட்டு இருக்காங்க. இந்த செட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான முதல் கட்ட படம்பிடிப்பு வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முக்கியமான சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேஸில் அவங்க நடத்த போகிறாங்களாமா. ஸோ இந்த படத்துக்கான எஸ்டிஆர் வந்து வெயிட்டு 10 கிலோ குறைச்சிருக்காப்புல. ஸோ இன்னும் இந்த படத்துக்கான நிறைய விஷயங்களை புதுசாக பண்ண போகிறதுனால இந்த படத்துக்கான ப்ராக்டிஸ் வந்து நிறையவே பண்ணிகிட்டு இருக்காப்புலையாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோட ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதற்கான அப்டேட் கூடிய விரைவில் வருங்கிறத அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் நடித்து ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற படம் தான் எல்ஐகே. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்பயும் முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு டீசர் வந்து ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆகுங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த படம் இன்னும் போஸ்ட்பான் ஆக போகுதாங்கிறத இன்னொரு அப்டேட்டில் நம்ம பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த படம் ஒரு சைடு என்ன சொல்லப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து இந்த வருஷம் அவருக்கு 2 படம் ரிலீஸில் தயாராக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்ஐகே, இன்னொன்று டியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுங்கிறது அவங்க போஸ்டரில் எப்போயோ அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எல்ஐகே முதல்ல வருது. அதுக்கு அடுத்த மாதம் தீபாவளினால இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணலாங்கிறது இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்ஐகே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ டியூட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இல்லைன்னா டிசம்பரில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ இதற்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடித்து இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற படம் தான் மதராசி. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முருகதாஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா
மதராசி படம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான படம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கஜினி, துப்பாக்கி சாயல்ல இந்த படம் இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. கண்டிப்பா இந்த படம் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இந்த கதைய வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டனா உங்களுக்காகவே இந்த படத்த நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்துக்காக நான் வந்து 3 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் ஒர்க்ல நான் வந்து 3 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் ரொம்ப பர்சனலாவே எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இந்த விஷயத்த கேட்டு ரசிகர் மத்தியில இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஏஆர் முருகதாஸ் இப்போ குடுத்த இன்டர்வியூல இந்த விஷயம் ரொம்ப ஹைப் ஏத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து கூடிய விரைவில வரும்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இட்லிகள்லேருந்து ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தனுஷோட பிறந்த நாள். அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு கேட்க போகும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மெலோடி சாங் நல்லாவே அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம படத்தில் பார்க்கும்போது இந்த சாங் எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுங்கிறது போஸ்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ட்ரெய்லர் இல்லைன்னா டீசர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகா மந்தனா ஒரு புதிய படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த படத்துக்கான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மைசா. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகா வந்து ஒரு புதிய லுக்கில் அவங்க இருக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு ரகடான ஸ்டோரி லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பூஜையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தில். இந்த படத்துக்கான நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ண போகிறாங்களாமா ராஷ்மிகா மந்தனா. ஸோ இந்த படத்துக்கான அப்டேட் கூடிய விரைவில் வருங்கிறது சொல்லப்படுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த படத்தோட பூஜை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ஆகஸ்ட்டில் அவங்க போவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.